இப்போ நம்ம டைம் செட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மோனோ டைமர். மோனோ டைமருங்கிறது என்னென்னா, ஒரு 5 நிமிஷம் ஓடணும், இல்லை 15 நிமிஷம் ஓடணும், 10 நிமிஷம் ஓடணும், 12 நிமிஷம் ஓடணும், இப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நிமிடம் முடிஞ்சோடனே மோட்டார் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். ஆஃப் பண்ணிக்கலாம். திறந்துக்கிறோம். இப்போ டைம் செட்டிங் பண்ண போகிறோம். இந்த இருக்கலிங்கில் ஒரு ஜம்பர் மாதிரி அதை எடுக்கிறோம். இந்த பட்டன் அதை எடுத்துடுறோம். இந்த பாருங்கள் இதாவது இதை எடுத்து இந்த நடுவில் 2 கம்பி இருக்குது பாருங்கள். இந்த 2 கம்பிக்கு இடையில் அது மொத்தம் ஒத்த கம்பியில் இருந்தது. இப்போ 2 கம்பிக்கும் லூம் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுறோம். இவ்வளோதான். இது செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ ஆன் பண்ணாலும் டைமருக்காக தான் ஒர்க் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ பாருங்கள் 200 ஆஃப் காமிக்குது. அடுத்தது 2 T அப்படின்னா 2 நிமிஷம் ஓடும் அப்படின்னு சொல்லுது. இந்த டைத்தை நம்ம எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ டைமரை எப்படி இது வந்து நாங்கள் டிஃபால்ட்டாக 2 மினிட்ஸ் வச்சுருக்குறோம். இது 30 மினிட் 25 மினிட்ஸ் என்ன டைம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ டைம் ஓட செட் பண்ணலாம். அதை எப்படி செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த சைடில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள் டைமருக்கு இந்த ஸ்டாப் பட்டன் அமுத்தி பிடிக்கிறோம். சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். கை எடுக்காதீங்க. இப்போ பாருங்கள் 2T இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. பாருங்கள் 7 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 18 நிமிஷம் எவ்வளோ வேணாலும் இந்த டைம் நமக்கு வேணுங்கிறத வச்சுட்டு கையெடுத்துட்டிங்கன்னா டைம் முடிஞ்சோடனே வோல்டேஜ் வந்துடும். ஸோ இப்போ அந்த வோல்டேஜ் வந்துருச்சுன்னா 24 நிமிஷத்தில் அது இருக்குது. இப்போ போய் நீங்கள் அமுத்துனீங்கன்னா இது வேலை செய்யாது. கரண்ட் செட்டிங்க்கு இது டைமர் செட்டிங்க்கு இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். ரெட் பட்டன் அமுத்தி பிடிச்சிக்கணும். சுவிட்ச் ஆன் பண்ணணும். இப்போ பாருங்கள் அங்கே ஒரு வேல்யூ காமிக்கும். இதுதான் 24 நிமிஷம் இருக்குது. இதை கூட்டுறதுனால கூட்டிக்கலாம், குறைக்கிறதுனால குறைச்சிக்கலாம். சும்மா இப்படி அமுத்தி பிடிச்சிங்கன்னா போதும். ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ டெஸ்டிங்காக நம்ம 2 நிமிஷம் வைக்கணும்னா டெஸ்டிங்காக இது 2 நிமிஷம் வச்சுருக்குறோம். கையெடுத்திங்கன்னா வோல்டேஜ் வந்துருச்சுனாக்கா செட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு ஆகும். இப்போ நீங்கள் ஒரு ட்ரிப் ஆஃபு ஒரு ட்ரிப் ஆன் பண்ணிடுறீங்க. இப்போ நான் மோட்ரு ஆன் பண்ண போகிறேன். பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா 2 நிமிஷம் முடிஞ்சோடனே மோட்ரு ஆட்டோமேட்டிக்காக நின்றுக்கும். நீங்கள் இங்கே எவ்வளோ டைம் செட் பண்ணுறீங்களோ அந்த டைம் வரைக்கும் ஓடிட்டு ஆஃப் ஆயிடும். இப்போ நான் ஆன் பண்ணுறேன். டைமரில் ஓடுது. இப்போ பாருங்கள் ஆம்ஸ் காமிக்குது. 13.8 ஆம்ஸு 14 ஆம்ஸு 2T அப்படின்னா 2 நிமிஷம் கண்டினியூஸாக ஓடி ஆஃப் ஆகிடும். அது வரைக்கும் இந்த 2Tங்கிறது 1 நிமிஷம் முடிஞ்சோன்னா 1 Tயாக மாறும். அப்புறம் 0 வரும்போது மோட்டர் சுவிட்ச் ஆஃப். இப்போ பாருங்கள் 1 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. 1T வந்திருக்கு. இந்த டைம் நம்ம எவ்வளோ செட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த டைம் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இப்போ 1 நிமிஷம் முடிஞ்சதுனால 2 Tங்கிறது 1 Tயாக மாறிச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். மோட்டார் ஓடுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இந்த ஆம்ஸ் இப்போ இது வோல்டேஜ் 13.6 ஆம்ஸ் இருக்குது. அதுதான் வந்து மோட்டார் ரன்னிங் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற இண்டிகேஷன்ஸ். இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. டைமர் 2 நிமிஷத்துக்கு வந்துருச்சு. மோட்ரு ஆஃப்னு வருதா? இப்போ கரண்ட்டு காமிக்கல பாருங்கள். அதுக்கு பதில் ஆஃப் காமிக்குது. இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டோம். நன்றி.